ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படி இப்படி இருந்தாலுமே ஆனால் இது ஐடியாலஜியாக செகண்ட் ஹாஃபில் அது ஒரு கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சைடு இவங்க படம் இது இப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் சைடு இருக்குல்ல, அந்த ஒன் சைடு இருக்கான டிஸ்கஷன் கொண்டாடுற படம் இது. இப்போ உண்மையிலே சொல்ல போனால் எங்களுடைய சமூகத்தில் அது இருக்கு. அது வந்து அவங்களுக்கு எதிராக இவங்களுக்கு எதிராக கிடையாது. அந்த நிலைப்பாட்டை உடைத்து அவர் சொல்றாலே அந்த வேலியை உடைத்து வர்றது, அது வந்து வேலியை உடைக்கிற பலம் வந்து எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஒரு திருநெல்வேலியில் உள்ள ஒரு பொண்ணா வந்து நான் உணர்ந்தேன். படம் வந்து ரொம்ப சூப்பரு, ஒரு அருமையான கதை. இது வந்து என்னென்னா, ஒரு மனிதன் வந்து இலக்கு அடைகிறதுக்கு என்னெல்லாம் தடைகள் வருமோ அதை தாண்டி போகிறது மாதிரி மனசில் எடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது படம். உண்மையிலே ரொம்ப எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அருமையான கதை. ஒவ்வொரு காட்சியிலும் அடுத்து நல்ல வழியாக போயிட்டுருக்குது. கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்குது. அதனால் படம் சூப்பரு. 100% வந்து படம் சூப்பருங்க. கேஸ்ட் ரிலேட்டடாக எதனா இருக்கானா? இல்லை, அந்த மாதிரி வந்து எதுவும் இல்லை. அது கேஸ்ட் ரிலேஷனில் அந்த மாதிரி எதுவும் காமிக்கல. ஆனால் படம் வந்து ஒரு சமுதாயத்தை பற்றி அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கல. படம் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த போர்ஷன்ல எப்படி சூப்பராக இருக்குங்க. நல்லா அருமையாக இருக்குது. ரொம்ப நல்ல படம். எல்லாரும் பார்க்கலாம். அனைத்து மக்களும் எமோஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் அழுகி வரும் படத்தில். எமோஷன்ஸ் இருக்குது. படம் அருமையான படம். எல்லாரும் பார்க்கலாம். படம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. தன்னோட சமுதாயத்திட்டேருந்தும் அடுத்த சமுதாயத்திட்டும் முன்னேறி வர்றது தான் கதை. இவ்வளோ அடிபட்டு வெளில வந்திருக்காரு. அதனால இருந்துச்சு படம். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. படத்தை ஹீரோ துருவ விக்ரம், அந்த வனத்தி கணேசனோட அவங்க கதை நல்லா இருந்தது. படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அருமையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. படம் எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லா சமுதாயமும் வந்து பார்ப்பாங்க, நல்லா கொண்டாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்ஷன், துரு ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. கதையுமே ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? கபடி சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. படம் முழுசாவே எல்லாமே நல்லா இருக்கு. எந்த குறையுமே சொல்ற மாதிரி இல்ல. அனுபமா, ரஜிஷா எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. யாரையுமே குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல ஸ்கிரிப்ட்ல. எல்லாமே சூப்பரா இருக்கு. இத கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். செம்மையா இருக்கு. செம்ம படம். குழந்தைங்க நல்லா உருவாக்கலாம். இப்படி பார்த்தா செம்மையா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க. நல்லா எடுத்து காட்டிருக்காங்க. குழந்தைங்க நல்லா உருவாங்க. இப்படி அம்மா உங்களுக்கு பேச்சு கேட்டு செம்மையா உருவாயிருக்காங்க. ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து அருமையா வந்து செம்மையா உருவாயிருக்காங்க. இந்தியாவுக்கு பெருமையா இருக்குது படம். செம்ம சூப்பர். செம்மையா பண்ணிருக்காரு. செம்மையா பண்ணிருக்காரு. சூப்பர். துருவிக்ரம் எல்லாமே நல்லா செம்மையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. பார்க்க வேண்டிய படம். ஆமா, செம்மையா இருக்குங்க. பாத்துக்கிட்டே இருக்கலாம். சூப்பர் நல்ல சூப்பரா இருந்தது. பக்காவா இருக்கு. என்ன மாதிரி கதைனா, அது வந்து அந்த இடத்துல ஒரு பையனுடைய அந்த நிலையில இருந்து அந்த உயர்றது வந்து இப்போ உண்மையிலே சொல்ல போனா எங்களுடைய சமூகத்தில் அது இருக்கு. அது வந்து அவங்களுக்கு எதிராக இவங்களுக்கு எதிராக கிடையாது. அந்த நிலைப்பாட்டை உடைத்து அவர் சொல்றாலே அந்த வேலியை உடைத்து வர்றது, அது வந்து வேலியை உடைக்கிற பலம் வந்து எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஒரு திருநெல்வேலியில் உள்ள ஒரு பொண்ணா வந்து நான் உணர்ந்தேன். உண்மையிலே ஒவ்வொருத்தரும் அப்படி இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. திருநெல்வேலி அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஆனா அந்த ஒரு சூழல்ல இருந்து ஒரு பையன் மேல வரோம் அப்படிங்கிறது இது அப்பட்டமான உண்மை. போர் அடிக்கல வாய்ப்பே கிடையாது. அந்த கபடி சீன்லாம் எப்படி காட்டுது? சூப்பர். அது ஏன்னா அந்த மன்னத்தி கணேசன் அப்படிங்கிறது எங்க ரிலேஷன் தான். ஆனா அந்த அண்ணனுடைய நிலைப்பாட்டை அப்படியே அப்பட்டமா சொல்லியிருக்காங்க. அந்த அண்ணன் வளர்ந்து வர்றதுக்கு மற்ற சமூகம் வந்து அவங்களுக்கு உதவினது, அதே மாதிரிதான் இதையும் காமிச்சாங்க. வேற ஒன்றும் இல்லை. அப்போ அது உண்மையான அது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்பட்டமா தெரிஞ்சது. படம் சூப்பர் படம் ப்ரோ. படம் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா அரசியல் கலந்து ஸ்போர்ட்ஸ் படம் நல்லா பண்ணிருக்காங்க. அருமையா இருக்கு. படம் போர் அடிக்காம இல்ல, ஜாலியா டைம் போறது தெரியல. 2 hour 45 minute படம். டைம் போனது தெரியல. அவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க படத்தை. டைரக்ஷன் என்ன கேஸ்ட் ரிலேட்டடா? இல்ல அந்த மாதிரி சாயில் எதுவும் இந்த படத்துல இல்ல. அவர் படத்தை பத்தி வேற மாதிரி எமோஷனல் சொல்லுவாங்க. ஆனா படம் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளஸ் அரசியல் கலந்த படம். நல்லா பண்ணிருக்க படம். போர் அடிக்காம மனத்தி கணேசன் ஸ்டைல்ல ஒரு ஸ்டோரி பண்ணி அவர் கதையை கருவா வச்சு படம் பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பைசன் படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன் மூவி. ஒரு எல்லாருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸை லவ் பண்ணுற எல்லாருமே இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வேற லெவலில் ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, இது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு இந்த படம் சூப்பர். இல்லை, இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் நல்லாயிருக்கு.
அந்த மேல் கீழே வருது. ஆனால் அதை வந்து 2 பேருமே அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அதை சூப்பராக பண்ணி விட்டார். நல்லா இருக்கு படம். கபடி சீன்ஸ் அதுதான் கபடி பிளேயர்ஸ். கபடி வந்து ரொம்ப அது என்ன சொல்ற, திருவிக்ரம் வந்து அந்த கபடி பிளேயர் மாதிரி மாறி சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். ஓகே. லால் சார், அமீர் சார் ராஜன், அவர் அதே ராஜன் கெட்டப்பில் தான் இருக்காரு. அவர் கேரக்டர் சூப்பர், லால் சார் கேரக்டர் சூப்பர். எல்லாமே ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை கரெக்டாக ஃபில்ஃபில் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பர் படம், பார்க்கலாம். இது மாண்டேஸ் மாதிரி தான் வருது, சாங்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபைட் மாட்டி விட்டார் திலீப் சுப்ராயம், சூப்பராக பண்ணியிருக்காரு. அல்டிமேட், கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது. மாரியோட இது முக்கியமான படமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படி இப்படி இருந்தாலுமே இது ஐடியாலஜியாக செகண்ட் ஹாஃபில் அது ஒரு கரெக்டாக கொண்டு வந்துட்டார். நல்ல படம். அந்த ஸ்போர்ட்ஸ் சீன், கபடி சீன்ஸ் அதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, ரியலாக கபடி பார்த்த மாதிரி அப்படியே நல்ல ஒரு ஃபீல். ஹீரோயின்ஸ் தானே படம்? அது பெருசாக தெரியலண்ணா. ஆனால் அக்காவோட இது சூப்பராக இருக்குது. ஹீரோ தான், அப்பா அவங்களாம் கூட தான், அப்பா மகன் அந்த ஒரு சூப்பராக இருக்குது. இல்லை போர் அடிக்காமல் சூப்பராக போகுது. அது இப்போ லென்த்து வந்து 2.25 மணி நேரமா, 2.25 மணி நேரம் நல்லா போச்சு. எமோஷனலாக மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், நல்லா சூப்பராக போச்சு. எனக்கு படம் நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு படம் உண்மையிலே பிடிச்சிருந்தேங்க. இப்போ தான் சொன்னேன், ஆக்சுவலி அப்போ பேசிட்டு வந்தோம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் ரொம்ப லாங்க்கு அப்புறம், அதாவது ஒரு சைடு இவங்க படம் இது இப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் சைடு இருக்குல்ல, அந்த ஒன் சைடு இருக்கான டிஸ்கஷன் கொண்டாடுற படம் இது. அதை தாண்டியுமே இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச். ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஸ்போர்ட்ஸ் படமாக இது அப்ரோச் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசுபதி சார் ஆக்டிங்கு, ரஜிஷா அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அனுபமா அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று நீலம் ஸ்டுடியோஸ் அவங்களோட இதுலேருந்து ஒரு படம், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ எல்லாருமே கொண்டாடுறாங்க அந்த படத்தை. இன்னொன்று படம் பார்க்கும்போது என்ன இருந்துச்சு, அந்த கனெக்ட் இருந்துச்சு. ஓகே சம்திங், அது ஒரு கனெக்ட் நல்லா இருந்துச்சு படத்தில். ஸோ பைசன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை அதான் மேக்கிங் நல்லா இருந்துச்சு. அதான் சார் அந்த கனெக்ட்னு அந்த வார்த்தை சொன்னால, அந்த கனெக்ட் வந்து பிளேலையும், அதாவது யூஸ்வலாக வந்து இப்போது நிறைய ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம் வந்துடுச்சு. ஆனால் எமோஷனல் கனெக்டும், நீங்கள் கிரிப்பாக ஒருத்தன் ஜம்ப் பண்ணுறான், ஒருத்தனை தொட போகிறான் அப்படின்ற ஒரு கனெக்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் ஒரு ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ண வைக்கிறதுல. அதில் இந்த படம் எமோஷனலாகவும் சரி, ஸ்போர்ட்ஸாகவும் சரி ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு. லவ் நல்லா இருந்துச்சு. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் யூஸ்வல் மாரி சார் படங்கள்ல இருந்து இந்த படம் அட்டம்ப்டாகவும் சரி, அதை லவ் அவங்க அப்ரோச் பண்ண லவ் விஷயமும் நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருந்துச்சு. ஃபைட்டாக நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறதோட இது லைஃபாக அந்த படமாக பாருங்களேன், உங்களுக்கு பிடிக்கும். அது ஸ்பெசிஃபிக்காக எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். நீங்கள் அதுதான் சொல்கிறேன், மறுபடியும் அதை இப்படி எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு டிஸ்கஷன். இப்போ நீங்கள் இந்த படம் பார்க்குறீங்கன்னா, இது ஒரு கமர்ஷியல் படம், நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது இந்த படம் ஒரு இம்பாக்டை கொடுக்கும். அப்படி அப்ரோச் பண்ணாலே போதும். இது வந்து இப்படி இவங்க இது அப்பெல்லாம் கிடையாது. இந்த படம் ஒரு டிஸ்கஷன் சொல்லுது. அதோட தாண்டியுமே இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஸ்போர்ட்ஸ் படமா, ஒரு தங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் கேரியர் ஆகிருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த படம் அப்படி இந்த படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டேக்அவே நிறையா இருக்கும் அந்த படத்தில். ஓவராலாக மூவி ரொம்ப நல்லா இருக்குது. மாரி செல்வம் சாரோட டைரக்ஷனாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியே இருந்தது. அண்ட் ஹீரோ த்ருவ் விக்ரம் பற்றி சொல்ல போகணுன்னா, முன்னே நடித்த படத்தை விட இதை பார்க்கும்போது வந்துட்டு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. அவர் இதில் எஃபர்ட் போட்டிருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் மியூசிக், அந்த ஒரு கிராமத்து டச், இவரோட மாரி செல்வம் சாரோட மூவினாலே அந்த ஒரு மியூசிக் கிராமத்து டச் இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் எல்லாமே அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் என்னென்னலாம் சந்திப்பாங்களோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு அதை எப்படி தாண்டி வராரு அப்படின்றத எமோஷ்னலாகவும் காட்டியிருப்பாங்க, ஒரு சைட் மோட்டிவேஷ்னலாகவும் காட்டியிருப்பாங்க. கேஸ்ட் ரிலேட்டடாக இருக்குது. பட் ஆன் த ஹோல் வந்து ஒரு பிளேயர் அந்த ஊர்ல இருந்து போயிருக்காருன்னு அந்த கேஸ்ட்ன்றதே காணாமல் போயிடுச்சு. ஸோ அது ரொம்ப பெஸ்ட். அவங்க ஆக்டிங்லாம் சூப்பருங்க. அவங்களோட பார்ட் என்னவோ வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோயின்ஸ்ன்றது சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இதில் ஹீரோயினுக்கு பிளே அந்த அளவுக்கு இல்லை, ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக பிடிக்குங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பார்க்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக
ஒரு 3 hours வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த மூவியை. ஸ்போர்ட்ஸ் மூவியாக லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு போய்ட்ரி இன் மோஷன் மாதிரி ரொம்ப பயங்கரமாக எடுத்திருந்தாப்புல. இது மாதிரி படத்துலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான், நல்லா பெருசாக எடுத்திருக்காப்புல. த்ரூ ஹஸ் அரைவ்ட் ஃபைனலி அண்ட் ஹீ இஸ் ஹியர் டு ஸ்டே. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஆக்டிங்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் டைரக்ஷன் அது மாதிரி வந்து புது ஸ்பேஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காப்புல அண்ட் ஒர்க் ஆயிருக்கு. சில பேர் மைட் ஃபீல் லாக், அதில் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். மஸ்ட் வாட்ச் தான் சொல்லுவேன் நான் ஆக்சுவலி. ஸ்டோரி வைஸ் என்ன மாதிரி ஸ்டோரி வைஸ் ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான். பட் டிப் எங்கே மாறுபடுதுன்னா மாறியோட ஒரு பாலிடிக்ஸ், ஒரு ஊர்லேருந்து ஒரு பையன் இப்படி வெளில வரான், ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த பாண்டு தான் மெயினாக காமிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இன்டர்வியூவில் அடிக்கடி சொல்லுவார், என்ன ஊரில் இருந்தால் நான் வந்து வெளியே வந்திருக்க மாட்டேன், என்னை ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஏன் கலவரம் நடக்குது, அது ஊரில் இருந்தால் எப்படி காணாமல் போயிடலாம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அது நம்ம கர்ணனில் பார்த்துருப்போம். கர்ணன் எல்லா படத்துலையுமே அந்த ப்ரொடக்னிஸ்ட் வந்து ஊருட்டு வெளியில் போகிற தவிச்சிட்டே இருப்பாங்க. அது பஸ்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் வெளில போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாப்புல. அது ஏன்றது இந்த படத்தில் ரொம்ப புரிஞ்சிக்க முடியுது. ஒரு கலவரத்தில் ஒரு சின்ன பகையில் வந்து எப்படி வந்து ஒரு மனுஷன் காண போக முடியும், எதனால வந்து அவங்க சாதிக்கணும், வெளில வரணும் அப்படின்றது முக்கியம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரஜிஷா நான் அது இது சொல்ல விரும்பல, பட் ரஜிஷா அனுப்பமா ரெண்டு பேருமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவரால் பயங்கர சாட்டிஸ்ஃபை. இருக்கு ப்ரோ படம். அதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு காமிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம பார்க்கணும் அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு. அதேமாதிரி ரொம்ப ஏழையாகிறவங்க எப்படி முன்னேறது, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்றது, அவங்களுக்கு வர பிரச்சனைலாம் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். கேஸ்ட் சம்மந்தமாக இந்த மாதிரி நல்லா இருக்கா படத்தில்? கேஸ்ட் இருக்குது, அதை தாண்டி வருது தான் ஸ்போர்ட்ஸ்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நல்லா தெரியப்படுத்திருக்கு. அந்த கபடி சீன்ஸ் எப்படி வரும்? ரியலிஸ்டிக்காக ரியலிஸ்டிக்காக இருந்தது ப்ரோ. அதெல்லாம் ஆக்டிங் நல்லா இருந்தது, நல்லா உழைச்சிருக்காரு. ஓடிட்டே இருக்காரு படம் ஃபுல்லாக, பார்த்தா தெரியும் படம் ஃபுல்லாக. வந்து ஹீரோயின்ஸ் தான் அனுபமா, ரஜிஷாலா அவங்களோட. ஆமாம், அவங்க போஸ்டிங், அவங்க சிஸ்டர் போஸ்டிங் நல்லா இருந்தது, அவங்க போஸ்டிங்கும் இருந்தது. ஆனால் ஸ்போர்ட்ஸ் முக்கியனால ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க படத்தில். படம் போர் அடிக்காமல் இருக்குது? போர் அடிக்காது. அதான் பசங்க பார்க்கலாம், ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து பார்க்கலாம் ஒரு படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன மாதிரி போகுது, செகண்ட் ஹாஃப் என்ன மாதிரி போகுது? அதான் ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல்லு கபடி தான் ப்ரோ. படம் ஃபுல்லாக கபடி தான் கதையே. படம் நல்லா அருமையாக இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். பட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நரம்பு துடிச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லாயிருக்கும். நல்ல படம் வந்து அருமையான படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஐயோ, அரசியல் கொஞ்சம் இருக்குது. அது அரசியல்னா இப்படி பகை அந்த மாதிரி, அந்த திருநெல்வேலி மதுரை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பகையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பகையை தான் வச்சுருக்காரு. லாலும் அந்த அமீர் சாரும் நல்ல கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் அந்தவளுக்கு சொல்லலை, ஓரளவுக்கு அந்த திருநெல்வேலியெல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் நடுப்பத்து அந்த அவங்க டீமில் விளையாட விட மாட்டாங்க, கொஞ்சம் அந்த தாழ்த்த கேஸ்ட் கொஞ்சம் இருக்கிறதுனால சேர்க்க மாட்டாங்கன்னா, அவர் வந்து கேஸ்ட் பார்க்காம பட் எல்லாருக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுக்குனா முக்கியத்துவம் கொடுத்தாப்புல லால். அதனால் இவரும் அமீரும் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் கேஸ்ட் எல்லாம் அருமையாக நடிச்சிருக்காரு. சியான், விக்ரம், துருவன் எல்லாம் உள்ளே வந்தாங்க, எல்லாம் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. அந்த ஸ்போர்ட்ஸ் சீன்ஸ்லாம் இப்போ கபடி விளையாடுற சீன்லாம் நீங்கள் பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் நேற்று வந்து கபடி பார்த்தோம், புனே டீம் லாஸ்ட் ஃபைனலில் எப்படி ஜெயிச்சாங்கன்னு, அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வம் அந்த மாதிரி வரும். நேற்று மேட்ச் நீங்கள் புனே பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மேட்ச் அப்படியே அந்த டிட்டோ அப்படியே இருக்குது. எனக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த செமையாக இருக்குது. போர் அடிக்காமல் இருந்தது, ஒரு இடத்துலையும் கூட போர் அடிக்கலைங்க, எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காரு, சூப்பராக எடுத்திருக்காரு. அந்த த்ரூவோட அந்த ஸ்போர்ட்ஸ் சீன்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் சீன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பெருசாக இதுவாக இல்லை, நம்ம இதோட நல்லாவே பார்த்துட்டோம். ஆனால் கடைசியில் அந்த கடைசி மேட்ச் வந்து நல்லா கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருக்காரு, நல்லா இருக்கு. இல்லை அவர் இல்லை கேஸ்ட் தான் நிறைய பேசியிருக்காரு, ஆனால் கரெக்டாக பேசியிருக்காரு. அவர் எப்பவுமே கரெக்டாக தான் பேசுறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியல, சூப்பராக சொல்லியிருக்காரு, நல்லா இருக்கு. படம் வந்து லைட்டாக கொஞ்சம் போர் அடிச்சு தான், சில இடத்துல நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது மாதிரி இல்லை. இருந்தாலும் வந்து ஓவராலாக ஃபிலிம் வந்து சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து லவ் சீன் எதுக்கு வருது அப்படின்ற மாதிரி
மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் வந்து அமீர் சாரோட டைலாக் ஒன்று வரும், அந்த டைலாக்காகவே வந்து அந்த லவ் சீன் வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து செம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன், அந்த ஒரு சீன் வந்து படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இல்லை அது எல்லாமே நல்லா இருக்கு படம். இல்லை ஃபுல்லாகவே வந்து அடக்குமுறை, அம்மா வந்து விளையாட்டில் நடக்கிற அரசியல், அதாவது உள்ளுக்குள்ளேயே நம்ம எப்படிலாம் அரசியல் பண்றோம், நம்மளுக்கு நம்ம மீறி நம்ம எப்படி நம்ம கூட இருக்கவனே நம்ம எவ்வளவு அசிங்கமா பேசுறோம் அப்படின்றதுல இருந்து எல்லாமே பேசியிருக்காங்க இந்த படத்துல. ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லாருக்கும் பிடிக்குமான கொஞ்சம் டவுட் தான். எங்களுக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தா எனக்கே வந்து ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இந்த படத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் படமா பார்க்கணுமா, அதாவது ஸ்போர்ட்ஸ் நோக்கி நம்ம பார்த்துட்டு போகணுமா, இல்லை வந்து அரசியல் நோக்கி பார்த்துட்டு போகணுமா, இல்லை லவ் நோக்கி பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி அங்கங்க ஏன்னா மாறி வந்து கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அதனால வந்து எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. பட் படம் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு நல்லா கண்டிப்பா ஒர்க் ஆகும், பயமா ஒர்க் ஆகும். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நல்லா தான் ப்ரோ நடிப்பாரு. அவர் இன்னும் அந்த கதையை மட்டும் இன்னும் அவர் வந்து இப்ப நம்ம மற்றவங்கள மாதிரி பெரிய ஸ்டாரா வரணும்னா இந்த கதை அவருக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா வந்து இதுல என்னன்னாலும் மாரிசெல்வராஜ் தான் பேர் போகும். இந்த கதையில வந்து அந்த ஆக்ஷன் டைரக்ஷன் ஸ்கிரீன் பேல தான் பெருசா வருமே தவிர, ஏன்னா அவர் நல்லா நடிக்கிறவர் தான். அவர் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா வேற மாதிரி கதை சூஸ் பண்ணணும், அது எது அவருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ஹீரோயின்ஸ்லாம் வந்து ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. ஹீரோயின் அக்கா, அதாவது துருவோட அக்காவை நடிச்ச ரஜிஷாக்கும் சொன்னால எல்லாருமே நல்ல கேரக்டர் இருக்கு. ஆனா அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. பசுபதி தான் பயங்கரமான ஸ்கோப்பு, பசுபதிக்கு செம்ம ஸ்கோப்பு. அதுக்கப்புறமா வந்து லால் சாருக்கு பயங்கரமான ஸ்கோப்பு. அமீர் சாருக்கு வந்து அந்த ஒரு அவரை கொல்றதுக்கு முன்னாடி இந்த நடக்கும் ஒரு டைலாக், அந்த டைலாக்ல அவர் சாப்பிட்டாரு, செம்மையா இருந்துச்சு படம்.